ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரிக்ஸ் வியூவா. இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி தான் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இது இப்போ ஸ்கின் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஸ்கின் இருக்கக்கூடாது, அப்போ சிப்ஸ் ரொம்ப நல்லா வராது. நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிப்ஸுக்காக நல்லா ஸ்லைஸாக இதை மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நேச்சுரலாகவே மரவள்ளி கிழங்கில் ஆசிட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக ஃப்ரை பண்ண வேண்டாம். சலல் பண்ணுறதாலும் டேரெக்டாக பண்ண வேண்டாம். நல்லா ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்லைசஸ் சிப்ஸை ஃபுல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே மசாலா இதில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா சிப்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மசாலா மிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம இந்த சிப்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த தீபாவளி ரெசிபியாகவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு சாலட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு நம்ம மீடியம் டு லார்ஜ் சைஸில் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்சுருக்கிற நம்ம மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 ஸ்பூன் நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஆரஞ்ச் ஜூஸ் இல்லை லெமன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு சாலட் ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருப்பேங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட பார்க்கலாம். Until then, bye from Rick's View. Thanks for watching.